வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? இப்போ வந்து நம்ம பொங்கல் சீசன் ஆரம்பிச்சிட்டுங்க. நம்ம அந்த மஞ்சள் கிழங்கு வச்சோம் பார்த்தாங்களா, அதே வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அப்புறம் அதுக்கு மருந்தடிச்சதும் போட்டிருந்தோம். இங்கே பாருங்கள், எடுத்து முடிச்சாச்சு. அங்கே பார்த்தாங்களா, பார்த்தாலே தெரியும். அந்த சைடு பாருங்க, காமெடி. இந்த சைடு பூரா பாருங்க நண்பர்களே, அவ்வளோ காடுமே எடுத்து முடிச்சாச்சு. நமக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை, பார்த்துடுங்க. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம எடுக்கலை. இப்போ நான் பாருங்கள், மஞ்சள் கிழங்குனா இருக்கா, பிடிங்கியாச்சு. இதை வந்து இப்படியே கடைக்கு கொண்டு கொடுக்க முடியாது. இதை வந்து கழுவி தான் கொடுப்போம். இதை எப்படி பிடுங்குவோன்னா, கிழங்கு இந்த வருஷம் வந்து அருமையான கிழங்குங்க. அவ்வளோ அருமையான கிழங்கு வச்சுருக்கு. ஏன்னா வச்சது யார்? நம்ம சின்ன பையங்க எல்லாரும் தான் வச்சாங்க. இந்த வருஷம் நல்ல கிழங்கு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அமைக்க எடுத்துட்டு. ஏன்னா கிழங்கு உடஞ்சிட்டுனா அதோட அழகே போயிடும். இது பிடுங்கி இருக்கா, இங்கே பாருங்கள் எப்படி கிழங்கு இருக்குன்ட்டு. ஒவ்வொரு மூட்லேயும் நான் இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ கிழங்கு. இப்போ இதை வந்து கழுவிட்டு காமிச்சாதான் நண்பர்களே நமக்கு வந்து தெளிவாக இருக்கும். நண்பர்களே, இப்போ நம்ம எத்தனை மருந்து அடித்தோம் இங்கே பாருங்கள். இவ்வளோ மருந்து அடித்தோம். இதில் ஒரு கொண்டை இருக்கா பாருங்கள், எல்லாத்தையுமே தின்னுட்டுங்க. இந்த தின்றுக்கு பற்றியில அவ்வளோ காடுமே அவ்வளோத்தையுமே சாப்பிட்டு எல்லாமே. அதனால தான் நம்ம மாறி மாறி மருந்து அடித்தது. இவ்வளோ மருந்து அடிக்க போய் தான் கொஞ்சமாவது, அதாவது பச்சை இல்லாமல் இளம் மஞ்சளில் நிற்கி. இது மருந்து அடிக்கலாம், அதுவும் நமக்கு கிடச்சிருக்காதுங்க. இப்போ காலையில் தண்ணி பாய்ச்சோம். ஏன்னா தண்ணி பாய்ச்சிட்டு பிடுங்க தான் லேஸு. இதை எடுத்துகிட்டு ஒரே கொத்து, அவ்வளோதான். பிடிச்சாச்சா? இப்போ இதில் இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நட்டுக்கு போடணும். சாய்ச்சிட்டாலும் அது கொஞ்சம் சாஞ்சி விழுந்துட்டாலும் கிழங்கு முறிஞ்சிடும். இப்படி நட்டுக்கு போட்டால் மட்டும் மண் தான் இருக்கும் பார்த்தோம்னா, சைடில் உள்ள மண் மட்டும்தான் ஊற்றுறோம், மற்றபடி ஒன்றுமே ஆகாது. இதை அவ்வளோத்தையும் எடுத்து எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்னா, போன வருஷம் ஃபுல்லாக அந்த தண்ணியில் அப்படி முக்கியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம், நிறைய தண்ணி வச்சுட்டானது. இந்த வருஷம் நம்ம கூட இது போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, தக்காளிக்கு தண்ணி போகுது. அதில் 2 சொட்டு நீர் பைப்பு, அதாவது 12 mm பைப் இருக்கலாம், அதை ஓப்பன் பண்ணி அதில் தான் நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இதை எடுத்துக்கொண்டு வைக்காங்களா, இது எல்லாத்தையுமே அங்கே கூட எடுத்துக்கொண்டு வச்சுருவாங்க. கட் பண்ணு, சாப்பாடு போயிட்டே இருக்கட்டும். எல்லாம் ஆட்டவே செய்யாது, அப்படியே மெதுவாக இருக்கும். லாஸ்ட்டு மூடு போச்சு. தண்ணி நனையவே இல்லை, நனையவே இல்லை இது. நண்பர்களே, நம்ம கடைசியான மூட்டையை நம்ம வந்து பிடுங்கியாச்சு, பார்த்துக்கிடுங்க. ஆமாம், கடைசி மூடு மட்டும் கொஞ்சம் இந்த முக்கு பார்த்தாங்களா, காஞ்சி போயிருக்கு பார்த்தாங்களா, தண்ணி ஏறலை மேடாக இருந்தோடனே. இப்போ அங்கே பாருங்கள், அவ்வளோ காடையும் பிறக்காச்சு. நான் இவங்க தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு அவ்வளோதான். இன்னொரு 4 மூடு தான். இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம எல்லாத்தையுமே கழுவணுங்க. மஞ்சள் எல்லாத்தையுமே கழுவி தேவையில்லாத வேறுகளை கொஞ்சம் எடுக்கணும். அப்போ தான் அந்த கிழங்கு பாலிசாக தெரியும். நீங்கள் பாருங்கள், இங்கே இருக்கிறதுக்கும் நம்ம மூடில் உள்ள கிழங்கு எப்படி இருக்கும், இந்த கிழங்கும் நீங்கள் வாங்குற கிழங்கும் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அது என்ன தரத்தில் இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்களும் பொங்கல் கொண்டாடுவாங்க, மஞ்சள் வாங்கியிருப்பாங்க. நம்ம கிழங்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா இது நம்ம விளைய வச்சதுங்க, அதுவும் நம்ம தரிசு நிலத்தில் தான் விளைஞ்சது. இது வேறு எங்கேயும் கிடையாது. அருமையாக கிழங்கு வச்சுருக்குங்க. விதக்கிழங்குகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். அது எப்படி எடுக்குங்கிறதே நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம், ஓகேவா? நம்ம இப்போ முதல்ல போய் கழுவு போவோம். விட்றப்பட்டோம் நண்பர்களே. இப்போ பார்த்தாங்கன்னா நம்ம மஞ்சள் மூட்டை பார்த்தாங்களா, எல்லாத்தையும் நான் கொண்டு சேர்த்துட்டாங்க. என்ன இருக்குது பாருங்கள், இந்தா இருக்குது, என்ன எல்லாம் இருக்கா. இப்போ ஒரு மூட்டில் இப்போ பாருங்கள், ஒரு நல்ல மூடுனா இந்த மூட்டை எடுத்து விடுமே நார்மலாக. இப்போ பாருங்கள், இவ்வளோதான் மண் போவோம், இதுக்கு மேலே போகாது மண். இது வந்து தண்ணி வந்து நம்ம கிளக்க போகுது. இப்போ இதில் வந்து இதாக இருக்கா, இதை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சைடு அப்படி லாக் பண்ணிடும். என்னாச்சு, ப்ரெஷர் நான் குளிக்காங்களோ இந்த மண்ணை மூட ஒழுங்கா எடுத்துக்கிடுவோம். எடுத்து ஒரு மூடை இதில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நனைஞ்சிக்கிட்டே இருக்குமா, இருக்கு பார்த்தாங்களா, இந்த மாதிரி எடுத்து அவளத்தையும் வச்சு இது தண்ணியில் வாஷ் பண்ணிடுவோம். இந்த வேர் இருக்கு பார்த்தாங்களா, இது வந்து கிழங்கோட அழகே கெடுத்துருக்கு. இது கிட்ட தெளிவா அப்பதான் தெரியும். இப்போ ஒரு 2 கிழங்கு நான் விழுந்தது. இந்த மாதிரி கிழங்கு எல்லாத்தையும் நம்ம வந்து சேகரிச்சு அங்கே வச்சிருக்கோம். எதுக்குன்னா, இது அடுத்த வருஷம், அதாவது இந்த மூட்டில் நான் ஒரு கிழங்கு எடுத்தாச்சா, இதே மாதிரி அது இதாயிட்டோம்.
இப்போ அந்த மஞ்சளை வந்து நம்ம விதைக்கு போட்டுருவோம் நண்பர்களே. இப்போ அந்த வேர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேற இப்படி எடுத்துட்டு இந்த சைட்லயே அந்த மாதிரி வேற எடுக்கணும். எடுத்து ப்ரெஷர் கம்மியா இருக்கால பார்த்தாங்களா, இதெல்லாம் அதில் அப்படி எக்ஸ்ட்ரா ஒவ்வொன்று நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல வந்து பிச்சுக்கிடுது. இது எதுக்காண்டினா நம்ம முளைக்க போடுறது தான் அடுத்த வருஷம். இதே எடுத்து நம்ம இதாக இருக்கலாம், இன்னும் 4 இதில் முளைக்க போட்டுடலாம், 4 மூடு வந்துடும். அதனால தான் ஒரு அடுத்த வருஷம் வந்துடும். அது விதைக்கிழங்கு வேறு இல்லை, இந்த வருஷம் ரொம்ப தட்டுப்பாடு, குறையாக தான் போட்டிருந்தோமா 4 10 தான். அதனால் கிடைக்கா இருக்கிறேன் உங்களுக்கு. மஞ்சக்கிழங்கு நண்பர்களே, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து கிழங்கு அடுத்த வருஷம் போடுறதுக்காண்டி பிச்சு போட்ட மஞ்சள் பிச்சு போட்ட மஞ்சள் அள்ளிக்கிட்டு இருக்கோம். இது எதுக்குன்னா நம்ம அடுத்த வருஷம் நம்ம முளைக்க வைக்கிறதுக்கு, அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரணும்ல, அதனால இந்த கிழங்கு பூரா நான் அள்ளிக்கிட்டு இருக்கோம். இந்த இருக்கு அந்த இருக்கு பார்த்தீங்களா. பெருக்கியாச்சுங்க, பெருக்கி முடிச்சு கெட்டு போட ஆரம்பிச்சாச்சு. இந்த அப்பா அப்பெல்லாம் கெட்டு போட்டுட்டு இருந்தாங்க, வீடியோவில் பார்த்தாங்களா நண்பர்களே. மார்க்கெட்டில் நம்ம மஞ்சளும் இது இன்னொருத்தவங்க கொண்டு வந்துருக்காங்க, அவங்க மஞ்சளும் பார்த்துக்கிடுங்க. ஆமாம், எப்படி இருக்குன்ட்டு. நேற்று அந்த மஞ்சள் எல்லாத்தையுமே பொங்கலுக்காண்டி முடிச்சாச்சுங்க. பொங்கலுக்கு நான் வந்து 2 நாள் இருக்குது, நாளை கழிச்சு தான் பொங்கல். ஆனால் நமக்கு நேரத்தே ஃபுல்லாகவே முடிஞ்சிட்டு எவ்வளோ தட்டுப்பாடாக போனதுன்னா, இங்கே வந்து நம்ம 30 ரூபாய்க்கு கொடுத்த மூட 45 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாங்க. அவ்வளோ தட்டுப்பாடுங்க. ஏன்னா இவ்வளோதான் போட்டிருக்காங்க பாருங்கள், அதில் கம்மி, இதில் கொஞ்சம் இவ்வளோ தான் போட்டது மொத்தடிக்கு. நான் அடுத்த வருஷத்துக்கு எப்படின்னா மஞ்சள் நிறைய எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து பயிரிடுறதுக்கு இடம் மட்டும்தான் வேணும், அது இதில் நம்ம மட்டும் சூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் பப்பாளி போடணும், இந்த இருக்கு பார்த்தவங்களை தக்காளி, இதில் பப்பாளி போட வேண்டியிருக்கும். உங்கோடி பப்பாளி போட்டாச்சு, இது 2 வருஷத்துக்கு கிட்ட போக முடியாது. அதனால் அதுலேயும் போட முடியாது. இதில் மல்லி போக போகிறாங்க, அதனால் இதுலேயும் போட முடியாது. கண்டிப்பாக வேற ஒரு நல்ல இடத்துல போடுவோம், ஓகேவா? அப்புறம் நம்ம வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக எல்லோரும் பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நம்ம வீடியோவுக்கு, ஓகேவா? அப்புறம் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, ஓகேவா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம், நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, மேலும் போட்டுக்கிட்டே இருக்கலாம். பாய்.